ராஜினாமா கிடைக்குமா? இந்தியாவிலே மூணாவது பெரிய கட்சிமா நம்ம கட்சி. இந்தியாவிலே மூணாவது பெரிய கட்சிமா நம்ம கட்சி. அந்த கட்சியை அழிச்சிட்டாமா எடப்பாடி? அழிச்சிட்டாருமா? அழிச்சிட்டான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தினுடைய நிலைமையை அம்மாவிடம் முறையிட்டு ஏறத்தாழ முதற்கட்டமாக 1100 நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்களே ராஜினாமா செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை உருவாக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைய மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலராகவும் நியமித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீக்குவதற்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்தது போல ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தில் 35 ஆண்டு காலமாக உழைத்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எந்தவித செயல்பாடும் இன்றி அனைவரையும் பதவி விட்டு நீக்குகின்றார். என்ன நடக்குது இன்னைக்கு? பதவி போட்டுக்கலாம். யாரு? செம்மரம் கடத்தல 6 மாசம் ஜெயிலில் இருந்தவன், கொலைகேசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்றைக்கு அம்மா நடக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக 1100 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றோம். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக இது வாரம் வாரம் தொடர்ந்து நடைபெறும். இந்த இயக்கத்திற்கு ஒரு விளைவு காலம் வேண்டும். அதனால் அம்மாவுடைய நினைவிடத்தில் வந்து முறையிட்டுள்ளோம். மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 6 தொகுதியில் ஒட்டுமொத்தமாக அவர் பதவி போட்டிருக்குது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி போட்டிருக்கார். அந்த தகுதி இல்லாதவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு பயணிக்க விரும்பவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் எங்களுக்கு இந்த கட்சியை அழிக்க இந்த மாவட்டத்தில் போட்டுக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்கள் பயணிக்க விருப்பம் இல்லாத நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். எங்கே இருக்குது? அந்த ரெட்டையில எங்கே இருக்கிறது தெரியாமல் ஆகிப்போச்சு. இப்போ புதிய நிர்வாகி நியமிச்சிருக்காங்கல்ல, நீங்கள் வேணா போய் பாருங்க பத்திரிகையாளர்கள். எந்த நிர்வாகியுமே ஒழுங்கான அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நிர்வாகி ஒழுங்கான நிர்வாகிகள் கிடையாது. தகுதி வாய்ந்த இல்லை. தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதியாளர்கள் அம்மாவுடைய காலடியில் வந்து கண்ணீரை நாங்கள் கண்ணீரோட நாங்கள் இது முதல் எல்லாரையும் நல்லா வளர்த்தாரு, கட்சி வளர்த்தாரு. அவரை திட்டுறதுக்குன்னே போட்டிருக்காங்க. வேற எந்த இதுவுமே இல்லை. அவர் திமுக லட்சுமணா போய் கூட்டணி சேர்ந்து எங்களை தோற்கடிச்சார். இவங்க தான் எங்க வைஃப், இவங்க தான் வேட்பாளர். எங்களை தோற்கடிச்சார் அவர் தான். அவருக்கே இவர் மார்ஷல் ஆக்கியிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்?